பெரம்பூரில் பேசுகிற போது சொல்லியிருக்கிறார், இந்த அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசு என்று இவர் பேசியிருந்தார். இப்பொழுது நீ சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிகிறது, இதையெல்லாம் செய்கிறவர்களே இவருடைய கட்சிக்காரர்கள். தாவேகா வேட்பாளர்கள் இவற்றையெல்லாம் செய்வதை ஸ்டாலின் ஆதரிக்கிறார். என்னுடைய ஆட்களாக இருந்தால் நீ உள்ளே வைக்க வேண்டும், நீ அவர்களை அனுமதிக்க கூடாது, அவர்களை காசு வாங்கி கொண்டு உன்னுடைய வேட்பாளர்களை பொது வாழ்க்கையை விட்டு தூக்கு. தூய ஆட்சியை தருவதற்கு கஞ்சா கடத்துகிறவன், கொலை செய்கிறவன், கற்பழிக்கிறவன், A1 குற்றவாளியாக போன வாரம் வரையிலும் இருந்துவிட்டு இப்பொழுது ஜாமீனில் வந்திருக்கிறவன், இவனையெல்லாம் ஜான் ஆரோக்கியனா அவன் ஒருத்தன், இந்த ஆதவ அர்ச்சனா ஒருத்தன், 3 பேர் போதும் இந்த கட்சியை குழியில் இருக்கிறது. எல்லா திருடனும் லஞ்சம் வாங்குகிறவனும் அதிகாரத்தில் இருக்கின்ற போது அந்த அரசு அவர்களை பாதுகாத்துவிடும். அப்புறம் நாளைக்கு பாலியல் குற்றங்கள், கஞ்சா குற்றங்கள் எல்லாம் செய்கிறவன் பூரா அவன் இல்லை. ஆனால் இதெல்லாம் ஸ்டாலின் ஆட்சியில் செஞ்சுருக்கான். ஸ்டாலினுக்கு ஒரு பங்கு வந்திருக்கிறது, உன்னுடைய ஆட்களுக்கு ஒரு பங்கு வந்திருக்கிறது. 234 தொகுதியும் வெற்றி பெறுகின்ற ஒரு குளத்தூர் வெற்றி பெற முடியாதா? அங்கே போய் நிற்க வேண்டியதான். கிறிஸ்துவ ஒன்றை தேடி போகிறது என்ன பழக்கம்? கட்டின பொண்டாட்டியை ரோட்டில் விட்டு இன்னொருத்தியை கூட்டிக் கொண்டு நான் பகிரங்கமாக போவேன் என்று சொல்லுவது நாட்டினுடைய ஒழுக்கமாக, ஒரு நாடாளுகிற மனிதனின் ஒழுக்கமாக இருக்குமானால் எந்த பெண் நிம்மதியாக இருக்க முடியும், எந்த குடும்பம் நிம்மதியாக இருக்க முடியும்? இவரை பார்த்து இருக்கிறவெல்லாம் கற்றுக்கொள்வானே. அவருடைய கேண்டிடேட்டும் சரியில்லை, அவரும் சரியில்லை, அவருடைய திட்டங்களும் சரியில்லை, முட்டாள்களை வைத்து கொண்டு கட்சி நடத்துகிறார். நான் சொல்கிறது அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிட்டாங்க, தொகுதி பங்கீடெல்லாம் முடிஞ்சிருச்சு. தமிழக அரசியல் கிழமை ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதுலேயும் புதிதாக அரசியலுக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வேட்பாளர் அறிவிச்சதுலேருந்து அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. வெளியிலேருந்து பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. கிட்டத்தட்ட 106 பேர் பிற கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள். 66 மாவட்ட செயலாளர்களுக்கு இடம் கொடுக்கப்படவில்லை. இதில் பல பேர் மீது கஞ்சா, ஆள்கடத்தல், கொலை, குற்ற பின்னணி, பாலியல், அந்த மாதிரி தினந்தோறும் இப்போ பேசிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் போயிட்டே இருக்கு நியூஸ். ஆனால் இதில் என்ன பெரிய வியப்பு என்றால், பெரம்பூரில் பேசுகிற போது சொல்லியிருக்கிறார், இந்த அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசு. 6 வயது சிறுமியிலிருந்து 60 வயது கிழவி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்புறம் இது கஞ்சா கடத்துகிற அரசு, கஞ்சா வியாபாரம் செழிக்கிறது இந்த அரசிலே என்று இவர் பேசியிருந்தார். இப்பொழுது நீ சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிகிறது, இதையெல்லாம் செய்கிறவர்களே இவருடைய கட்சிக்காரர்கள் என்று. ஆக எந்த அரசுக்கு வாக்களிக்கக்கூடாது என்பதற்கு எதெல்லாம் காரணமாக இவர் சொல்லுகிறாரோ அவர்களையெல்லாம் தன்னுடைய கட்சியிலே வேட்பாளர்களாக நிறுத்தி கொண்டு இவற்றையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் இவர்களை வேட்பாளர்கள் விட்டு தூக்கி விட்டாலே ஒழித்து விடுமே. அந்த அரசு இவர்களை ஆதரிக்கிறது. தாவேகா வேட்பாளர்கள் இவற்றையெல்லாம் செய்வதை ஸ்டாலின் ஆதரிக்கிறார். ஆகவே நீ என்ன சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய ஆட்களாக இருந்தால் நீ உள்ளே வைக்க வேண்டும், நீ அவர்களை அனுமதிக்க கூடாது, அவர்களை காசு வாங்கி கொண்டு இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லு. உன்னுடைய வேட்பாளர்களை பொது வாழ்க்கையை விட்டு தூக்கு. தூய ஆட்சியை தருவதற்கு கஞ்சா கடத்துகிறவன், கொலை செய்கிறவன், கற்பழிக்கிறவன், A1 குற்றவாளியாக போன வாரம் வரையிலும் இருந்துவிட்டு இப்பொழுது ஜாமீனில் வந்திருக்கிறவன், இவனையெல்லாம் நீ, இந்த சட்டங்கள் தான் போதுமானதாக இல்லை. எவன் வேண்டுமானாலும் தேர்தலில் இருக்கலாம். 6 ஆண்டு சிறை தண்டனை பெற்றிருந்தால் மட்டும்தான் இருக்கக்கூடாது. 6 ஆண்டு சிறை தண்டனை பெறுவது 30 ஆண்டு வழக்குக்கு பிறகுதான் நடக்கும். அதற்குள்ள அவன் செத்து போயிடுவான். அதனால ரொம்ப தூய சக்தி, தீய சக்தி. எனக்கு இப்போதான் தெரியும் தீய சக்தி. இவன் எல்லா கொலைகாரர்களும், கஞ்சா கடத்துகிறவர்களும் இவருடைய கட்சியில் இருக்கிறார்கள் என்று இவருடைய கட்சிக்காரர்கள் போராடிய பிறகுதான் தெரிகிறது. ஒருவேளை அதெல்லாம் விஜய்க்கு தெரியாது சார். தெரிந்த பிறகு நிற்க வேண்டுமா இல்லையா? யாருக்கும் யாரை பற்றியும் தெரியாது. நேர்காணலாம் நடத்தினாரு. நேர்காணல்லாம் நான் A1 குற்றவாளி நான் சொல்லுவேன், அது சொல்ல மாட்டேன். அதனால அப்புறம் தெரிந்து கொள்ளு. இப்பொழுது விவரமாக பட்டியல் வெளியிடுகிறார்கள். எவன் கொலை குற்றம், எவன் கற்பழிப்பு குற்றம், எவன் கஞ்சா விற்ற குற்றம் என்று பல பேர், 50% பேர் குற்றவாளிகளாக உன்னுடைய வேட்பாளர் பட்டியலில் இருக்கின்ற போது இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. நீ அவர்களுக்கு சின்னம் கொடுக்க வேண்டாம், அவர்களை நீக்கிவிட்டு வேறு யாரையாவது அறிவி. அந்த மன்னிக்கணும், இந்த வேட்பாளர் அறிவிப்பு நடக்கிறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி இருந்தே
பலருடைய சுயரூபங்கள் செய்திகள் வாயிலாக வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பற்றி அதன் பிறகுதான் அறிவிக்கிறார். அதுக்கு காரணம் இந்த புசி ஒருத்தன் அந்த ஜான் ஆரோக்கியனா அவன் ஒருத்தன் இந்த ஆதவ அர்ச்சனா ஒருத்தன் 3 பேர் போதும் இந்த கட்சியை குழியில் இருக்கிறதுக்கு. ஒருத்தன் கூட யோக்கியம் கிடையாது. இந்த பரிசு சீட்டு பரிசே கொடுக்காமல் பரிசு சீட்டு அடித்து வைக்கிற குடும்பத்திலேருந்து வந்த ஆதவு, அப்புறம் இந்த பாமகவை கவிழ்த்து விட்டு இங்கே இப்போ 2வது விஜயை கவிழ்ப்பதற்காக ஒன்றும் ஒருத்தனும் யோசனையே இல்லாதவன் வெறும் ரசிகர் மன்றம் நடத்தி கொண்டு வந்த புசி இவர்களெல்லாம் அவர் மீது ஏகப்பட்ட புகார்களை அவர்களே சொல்லுகிறார்கள். காசு வாங்கி கொண்டு இடமளிக்கிறார் என்று சொல்லி. இப்படி உன்னுடைய கட்சியையே விற்கிறவர் 3 லட்சம் கோடி வரவு செலவுள்ள அரசாங்கம் கிடைத்தால் அதில் மந்திரியாக ஆவது இவர்கள் அதனை ஆக போகிறார்கள். அதை வச்சுனா புசியெல்லாம் விட்டு வேறு யார் மந்திரி ஆவார்கள்? 3 லட்சம் கோடியை கொடுத்தால் கட்சியை கொடுத்ததற்கே சீட்டுகளை விற்கிறார்கள் என்று சொன்னால் அப்புறம் அரசாங்கத்தை கொடுத்தால் என்ன ஆகும்? முதல்ல ஒரு யோசனை வேண்டாமா? நீ உண்மையான யோக்கியனாக இருந்தால் இவர்களெல்லாம் தள்ளி வைத்து விட்டு யோக்கியனை தேர்வு செய்து நினைய போட வேண்டும். இல்லாவிட்டால் இந்த நாட்டை கெடுக்கிற வேலையை ஸ்டாலினே செய்ய விட்டு நம்ம செய்ய வேண்டாம் என்றால் ஒதுங்கி கொள்ள வேண்டும். ஒரு கட்சி நடத்துகிற ஒரு பாங்கு கிடையாது. எங்கேயாவது உலகத்தில் ஒரு பெண் ஆவேசத்திலே பேசுகிறாள், நான் அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், பெண்டாட்டியாகவும் இருப்பேன் என்று பேசினால் அப்படி பேசுவதற்கு அவளுக்கு உரிமை உண்டு என்று சொல்வதற்கு ஒரு கமிஷனரிடம் போகிறாரே, அவளை கூப்பிட்டு பொன்ராஜ் அவர்கள், ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய ஆலோசகராக அந்த பொன்ராஜ் அவர்கள் ஒரு வார்த்தை அவர் சொன்னக்கூடிய கருத்து எல்லாருமே பேசின விஷயம். அந்த வார்த்தை கொஞ்சம் கொடுமையான வார்த்தையாக அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே போனார். அதாவது என்ன பத்தி பேசினாலும் பரவாயில்ல, என்ன பத்தி கேவலமா பேசுங்க, ஆனா ஏன் பெண் தொண்டர்கள் பத்தி பேசினா நான் டிஜிபி கிட்ட போவேன்னு நிரூபிச்சிருக்காரு. பெண் தொண்டர்களை பற்றி பேசுவதற்கு முன்னால் பெண் என்ன சொல்ல வேண்டும்? இங்க வா, எத்தனை பேருக்கு பெண்டாட்டியாக இருக்க முடியும்? நம்ம விருப்பப்படுகின்றவர்கள் போற்றுகிறவர்களுக்கெல்லாம் பெண்டாட்டியாக இருப்பதா? எனக்கு பெண்டாட்டி இல்லையா? இது என்ன பேச்சு பேசுகிறாய்? நாம் நாட்டினுடைய முகத்தை மாற்றுவதற்காக வந்திருக்கிறோம். நீ உனக்கு விருப்பம் இருந்தால் இதில் பணி செய், நாம் அந்த பொது காரியத்தை செய்வோம். அதை விட்டு எனக்கு பெண்டாட்டியாக இருப்பதற்கு ஆள் இல்லை என்றால் நான் கட்சி வைத்திருக்கிறேன். ஒவ்வொருத்தையும் தன்னுடைய அன்பை காட்டுவதற்கு எனக்கு பெண்டாட்டியாக ஆக்குவதென்றால் பழைய கால ஷாஜகானுடைய அரண்மனை மாதிரி என்னுடைய அரண்மனை ஆகிவிடும். இது என்ன பேச்சு? இதற்கு போய் அந்த பெண்ணை முதலில் கண்டித்திருக்க வேண்டும். நீ இப்படி பேசுகிற காரணத்தினாலே தான் இன்னொருவன் அப்படி பேசுகிறான். இது அதாவது அப்துல் கலாமுடைய செக்ரட்டரி அவர் பேசிய வார்த்தை கொஞ்சம் நாராசமான வார்த்தை என்பது வைத்துக் கொள்ளும். இந்த பெண் பேசியதினால் தூண்டப்படுகிறார். இப்படி மானங்கட்டு போய் ஒரு பெண் எவனோ யாராக இருக்கட்டும், நாடாளுகிற மன்னனாக இருக்கட்டும், நடிகனாக இருப்பதெல்லாம் அப்புறம், நாடாளுகிற மன்னனாக இருந்தால் எதற்கு நான் உனக்கு பெண்டாட்டியாக இருப்பேன் என்று சொல்ல வேண்டிய தேவை என்ன? அது ஒரு பெண்ணுடைய தனி மானத்தை அப்புறம் நாளைக்கு கட்டி கொள்ளுகிறவன் நினைக்க மாட்டானா? இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிற போது அவன் நினைக்க மாட்டானா இது இவ்வளவு பாப்புலர் ஆகியிருக்குது, அவன் கட்டிக்கல போல இருக்கு, அதனால் நம்மளை கட்டிக்க வர, இதெல்லாம் யோசனை சொல்லணும் அந்த பெண்ணுக்கு. இதெல்லாம் பேசக்கூடாது. பேசினா நாளைக்கு உனக்கு திருமண வாழ்வு காத்திருக்கிறது, அது உன்னுடைய சொந்த வாழ்வு கெட்டு போய்விடும், யாரும் உன்னை மணந்து கொள்ள மாட்டார்கள். இந்த மாதிரி பேசுவது ஒழுக்கங்கெட்ட பேச்சு என்று பேசுவதற்கு பதிலாக பெண்ணினுடைய உரிமை பறிபோய்விட்டது. இது 4 பேர் இந்த நாட்டில் கனிமொழிக்கு 3 திருமணம் பண்ணிக்கினா தான் நாட்டில் பெண் உரிமை நிற்கும் என்பது அந்த அம்மாவுடைய கருத்து. அதை பற்றி எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. அதெல்லாம் ஐரோப்பியாவிடமிருந்து அவர்கள் பெற்ற கருத்து. நாங்கள் சிலப்பதிகாரத்திலிருந்து பெறுகின்ற கருத்து வேறு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை சொல்வதற்கு பதிலாக அவர் மீது போய் புகார் கொடுக்குறாய், நீ அவரை கண்டி. இல்ல இதை தாண்டியும் போயிருக்காங்களே சார். எனக்கு என் வீட்டுக்காரர் பிடிக்குமா, விஜய் பிடிக்குமானா எனக்கு விஜய் மாமா தான் பிடிக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க. என் வீட்டுக்காரர் எனக்கு கொண்டு போய் சொல்ல முடியல, எல்லைய கடந்து பேசியிருக்காங்க. அப்ப எல்லாம் கண்டிக்கல, அதெல்லாம் கண்டிக்கல விஜய் அவர்கள். ஆனா விஜய் எங்க போனாரு? அரசியல் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரும் பிரச்சாரம் பண்றாங்க தீவிரமா. விஜய காணோன்னு பார்த்தா வளகாப்புக்கு போயிருக்காரு, ஒரு நடிகையினுடைய வளகாப்புக்கு. அது பேசுபொருளாயிடுச்சு. 10 நாள் கழிச்சு இந்த வீடியோ பொன்ராஜ் அவர்கள் பேசி 10 நாள் ஆன பிறகு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அவர் அவர் பிரசன்ஸ் இல்லைன்னு விமர்சனத்தை மறைக்கிறதுக்காக இப்படி பண்ணாராங்கிறது கேள்வி. பெண்ணுக்கு அறிவூட்டுவதில் முதல்ல காரியம் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும். நாளைக்கு அவளை மறந்து அதை சொல்லி அறிவூட்டுறது தலைவனுடைய வேலையா? அதை விட்டு அந்த பெண்ணினுடைய உரிமை, அவள் யாரை வேணுமானாலும் மணப்பதாக சொல்லலாம். என்ன இது, ஒவ்வொரு கன்னி பொண்ணும் யாரையாவது மணப்பதாக சொன்னால் அவளை எவன் மணப்பான்? நாளைக்கு அவளுடைய வாழ்க்கை கெட்டு போகாதா? அறியாமையினால், அவுட் ஆஃப் இக்னரன்ஸ் ஷீ இஸ் டூயிங் சச் திங்ஸ். அதை நம்ம ஒழுங்குபடுத்துறதா? அதை விட்டு ஒரு தலைவனுடைய பொறுப்பு அதுவா? அல்ல இந்த மாதிரி ஊக்குவிக்கிறதா? இதுக்கு என்ன கமிஷனர்?
அவர் சொன்னது தப்பு என்று நாம் கண்டிக்கின்ற போதே அரசியலில் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திக் கொள்வார்கள். அங்கே மொத்தம் நயினா நாகேந்திரன் பேசின போது நாடு கொந்தளித்தது. கடைசியில் அது வெளிப்படையாக நடந்ததே அசிங்கம். நம்ம பேசியிருந்தோம் அதை பத்தி முன்னாடியே. அவர் வேட்பாளர் அறிவிக்கும் போதே வெளியில வந்து ஒரு கூட்டம், ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல தான். இது ரொம்ப மோசமானது. தன்னுடைய வேட்பாளர்கள் கொலைகாரர்கள், கஞ்சா கடத்துகிறவர்கள், குற்றவாளிகள், பாலியல் குற்றவாளிகள், இவர்களை நீ என்ன பேசுகிறாய்? கஞ்சாவை ஒழிக்க வேண்டும், ஸ்டாலினை ஒழித்தால் தான் கஞ்சா ஒழியும், ஸ்டாலினை ஒழித்தால் தான் இந்த பெண் கற்பழிப்புகள் ஒழியும், சிறுமிகள் எல்லாம் கற்பழிக்கப்படுவது. ஆனால் செய்கிறவன் பூரா நம்ம கட்சி வேட்பாளர் என்று தெரிந்த பிறகு அவனை நீக்கு. இன்னும் உனக்கு 2 நாள் இருக்கு. தெரிஞ்ச பிறகுதானே சார் கொடுத்துருக்காரு. சொல்லு. அவர்கள் அப்பொழுதே சத்தம் போட்டிருக்கிறார்கள் ஊழியர்கள். ஆக 50-60 பேர் கட்சி வளர்த்தவன் மாவட்ட செயலாளர் அவனையெல்லாம் விட்டு 66 பேர் வெளியே இருந்து வந்தவர்களுக்காக கொடுத்து, என்ன ஒருவனும் தகுதி இல்லாதவனாக பணம் கொடுத்து வாங்கியிருப்பார்கள் இந்த இடத்தையெல்லாம். ஆக மொத்தம் இல்ல, முதல்ல வேட்பாளர் இதுக்கு இந்த செய்தி 60 பேரும் என்னென்ன கொலை செய்தான், என்னென்ன பாலியல் குற்றம் செய்தான் என்று வெளியே வந்தால் இந்த கட்சிக்கு ஒருத்தன் ஓட்டு போடுவானா? நீ அதிகாரத்தில் வேறு உட்கார்ந்து கொண்டால் நீ மடியில ஏற்றி வைத்துக் கொள்வாயே. ஏனென்றால் இப்போ நம்ம ஸ்டாலினே அதிகாரம் கையில் இருக்கிற காரணத்தினாலே தானே KN நேருவாக இருக்கட்டும், வேற ஆளாக இருக்கட்டும், வழக்கை பதிவு செய்யவே முடியவில்லையே. அதிகாரம். எல்லா திருடனும் லஞ்சம் வாங்குகிறவனும் அதிகாரத்தில் இருக்கின்ற போது அந்த அரசு அவர்களை பாதுகாத்துவிடும். அப்புறம் நாளைக்கு பாலியல் குற்றங்கள், கஞ்சா குற்றங்களே தான் எல்லாம் செய்கிறவன் பூரா வாழல. ஆனால் இதெல்லாம் ஸ்டாலின் ஆட்சியில் செஞ்சுருக்கான். ஸ்டாலினுக்கு ஒரு பங்கு வந்திருக்கிறது, உன்னுடைய ஆட்களுக்கு ஒரு பங்கு வந்திருக்கிறது. இதை இப்பொழுதே ஒழுங்குபடுத்த முடியாது என்றால் நீ ஆட்சியிலே இவர்களை உட்கார வைத்துக் கொண்டு என்ன செய்வாய்? குறிப்பா பட்டுக்கோட்டை, அந்த பேராவூரணி, இந்த பகுதிகள் எல்லாம் வந்துட்டு மதன் இன்னொரு நபரெல்லாம் வந்து அவருடைய வீடியோக்கள் வெளியில வருது. மதசார்பற்ற ஆட்சி அமைக்கணும், அந்த தலைமையா நம்ம இருப்போம், மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடியவங்க நமக்கு கொள்கை எதிரே அப்படின்னு பேசின விஜய் ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காரு, கம்பம்னு நினைக்கிறேன். அந்த கேண்டிடேட் வந்து அவருடைய சாதி சார்ந்த ஒரு மாநாட்டில் பேசும்போது, நான் அரசியல்வாதி கிடையாது, நான் வந்து சாதி காரன், சாதி வெறியனா அப்படின்னு சொல்லி அவர் அதற்கு மேலேயும் பேசுறாரு. உயிர் வரைக்கும் போய் பேசுறாரு, சாதிக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அவர் தான் மதம் பற்று ரெண்டும் நமக்கு பொருட்டு இல்லை. ஆனால் பொது வாழ்வுக்கு அவை தேவையில்லை. பொது வாழ்வு என்பது தனி சமூக வாழ்வில் ஒருவன் நான் இந்த மதத்தை கடைபிடிக்கிறேன், இன்ன கடவுளை வணங்குகிறேன் என்று சொல்வதும், நான் இன்ன சமூகத்தைச் சேர்ந்தவன் இந்த பெண்ணை மணக்கிறேன் என்று சொல்வதும் இது அவர்களுடைய சொந்த விருப்பங்கள். ஆனால் அரசியல் என்பது நான் வரி கொடுக்கிறோம், நாடாளுகிறோம், நமக்கு திட்டங்கள் போடுகிறோம், நம்முடைய வாழ்வை முன்னேற்றுவது. சாதிக்காக சட்டங்கள் கிடையாது, மதத்துக்காக சட்டங்கள் கிடையாது. இல்ல, அஜித்குமார் மரணத்துக்கு, காவல் நிலைய மரணத்துக்கு விஜய் ப்ரொடெஸ்ட் பண்ணாரு. ஆனா கவின் ஆணவ படுகொலைக்கு விஜய் வந்து ஒரு மௌனம், ஒரு ட்வீட் கூட வரல. அப்ப விஜய் மேலேயே அந்த விமர்சனம் இருக்கு. சாதி ஆணவ படுகொலைக்கு நீங்க பேச மாட்டீங்களா, மௌனம் காப்பீங்களா அப்படிங்கிற விமர்சனம் இருக்கும்போது பேசல, பதிலே சொல்லல, ட்வீட் போடல, கருத்தே தெரிவிக்கல எங்கேயுமே. அப்படி இருக்கும் போதுதான் இந்த கேள்வி வருது. அப்ப சாதி வெறியர்களை நீங்க வந்து கேண்டிடேட் ஆக்குறீங்கன்னா அப்போ அதுல உங்களுக்கும் உடன்பாடு இருக்கா? இவருடைய ஆட்கள் அப்படித்தான் இருப்பார்கள். இவரே ஒழுக்கம் சார்ந்த மனிதனாக இல்லையே, கட்டிய பொண்டாட்டியை ரோட்ல விட்டுவர்களாக இருக்கின்ற ஒருவர் நாட்டில் இருக்கிற பெண்களெல்லாம் பயப்படுவார்கள். நாடாளுகிற ஒரு மனிதன் கட்டிய பொண்டாட்டியை விரட்டி விட்டு அப்புறம் கேட்டால் அவர் 2 பொண்டாட்டி வைத்திருந்தார், இவர் 5 பொண்டாட்டி வைத்திருந்தார் என்பது அதற்கு அமைவு. அவனெல்லாம் வைத்திருந்தது கிடைக்கட்டும், அதுக்கு மேல் சிறந்த ஆள் கிடைக்காதா என்று தான் உன்னிடம் வருகிறார்கள். அப்புறம் நீ கட்டின பொண்டாட்டியை ரோட்டில் விட்டு இன்னொருத்தியை கூட்டிக் கொண்டு நான் பகிரங்கமாக போவேன் என்று சொல்லுவது நாட்டினுடைய ஒழுக்கமாக, ஒரு நாடாளுகிற மனிதனின் ஒழுக்கமாக இருக்குமானால் எந்த பெண் நிம்மதியாக இருக்க முடியும், எந்த குடும்பம் நிம்மதியாக இருக்க முடியும்? இவரை பார்த்து இருக்கிறவெல்லாம் கற்றுக்கொள்வானே. அதனால பெண்கள் ஓட்டே விழுகாது. நான் சொல்கிறேன், பெண்ணுக்கு ரொம்ப முக்கியம் ஒன்றே ஒன்று தான், நம்ம குடும்பம், நம்ம புருஷன், எனக்கு மட்டும்தான் புருஷன் அப்படிங்கிறது தான் எல்லா பெண்ணும் நினைக்கிற முக்கியமான கருத்து. என்ன இது நாட்டினுடைய பொது நீதியாக ஒரு முதலமைச்சரின் மூலம் வருகிற போது நம்ம குடும்பத்திலையும் நம்ம ஆளும் இதே நீதியை பேசுவானே என்கின்ற அச்சம் ஒருவருக்கு வரும். சரியில்லை, அவருடைய கேண்டிடேட்டும் சரியில்லை, அவரும் சரியில்லை, அவருடைய திட்டங்களும் சரியில்லை, முட்டாள்களை வைத்து கொண்டு கட்சி நடத்துகிறார். நான் சொல்கிறது முக்கியமான நாட்களை சொல்கிறேன், தொண்டை எப்பவும் அவன் பாட்டுக்கு இருப்பேன். ஆக இந்த 2-3 முட்டாள்களை வைத்து கொண்டு இவர் போடுகிற திட்டங்கள், பஸ்ஸு பூரா பொங்கலுக்கு ஒரு வாரத்தில் பஸ்ஸை பூரா நிறுத்த வேண்டியதான். அதுக்கப்புறம் காலையில் ஓசி தேவையில்லைன்னு ஆரம்பத்துல பேசினாங்க இந்த கட்சிக்காரங்க, தமிழக கட்சி கழகக்காரங்க. ஓசி எதுக்கு வேணாம் ஸ்டாலின் இல்லை, இயலுவதையாவது சொல்ல வேண்டும், இயலுவதையாவது சொல்ல வேண்டும். நாடு புறம் 48,000 கோடி நட்டம்,
பல லட்சம் கோடி கடன் இருக்கிறது, வாங்கிய தவணைகளை ஒழுங்காக கட்ட முடியவில்லை. நீ பாதி பெண் 7.5 கோடி பேரில் 3.25 கோடி பெண்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இலவசம் என்றால் அவர்கள் பணம் தர மாட்டார்களா? தவணை எப்படி கட்டுவாய்? டிரைவருக்கு எப்படி சம்பளம் கொடுப்பாய்? டீசல் எப்படி போடுவாய்? ஒரு கணக்கு போட்டு நான் சொல்லுகிற திட்டங்களுக்கு இவ்வளவு ரூபாய் வரும், நான் கொள்ளையடித்து கொண்டாந்து கட்டுவேன் சொல்லு. என்ன ஒரு அறிவே இல்லாமல் நீ கட்சி நடத்தினால், மக்களை எல்லாம் முட்டாளாக ஆக்கினால், அது 10 பேர் விடாமல் விசில் ஊதி கொண்டே இருக்கிறார் என்பதனாலே ஒவ்வொரு இடத்துல 2000 பேர் 3000 பேர் சேருகிறார்கள் தானாக என்பது. அவனே தான் திரும்ப திரும்ப வர்றேன், அவன் பெரம்பூருக்கு வர்றேன், அடுத்த ஊருக்கு வர்றேன், இங்கே வர்றேன், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 2000 3000 பேர் இருப்பான். அது போதுமானது இல்லை. ஓட்டு ஒவ்வொரு இடத்துலையும் 2.5 லட்சம் ஓட்டு இருக்கு. ஆமாம், இது விளங்காமல் இந்த ஒரு கேவலமான அரசியல் ஒன்று இவரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கேவலமான கஞ்சா கடத்தல்காரர்கள் அவர்கள் இவர்களை எல்லாம் வேட்பாளர்களாக்கி தானும் ஒரு ஒழுக்க முறை இல்லாமல் நடந்து 2 தொகுதியில போட்டி போடுறாரு சார். பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2 தொகுதியில போட்டியிட வேண்டிய அவசியம் என்ன? ஏன் போட்டிடுறாருன்னு நினைக்கிறேன். அதற்கு பல காலங்களில் தலைவர்கள் செய்வார்கள். அம்மா கூட ஒரு காலத்தில் நின்றார்கள். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அது உனக்கு கிறிஸ்துவ ஓட்டை தேடி போகிறாயே. ஆமா, 2 தொகுதியுமே ரெண்டுமே கிறிஸ்துவ ஓட்டு தானே இருக்கு. அதிகப்படியான அது திருச்சி கிழக்குல ஜாதி பார்த்து நிற்பது போல நீ கிறிஸ்துவ அவர் மத சார்பற்ற சாதி திண்டுக்கல் நின்ற போது எந்த ஜாதி அவருக்கு ஓட்டு போட்டது? இந்த தமிழ்நாட்டு பச்சை ஜாதிகள் தானே ஓட்டு போட்டன. அதில் செல்வாக்கு எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மனிதன், அவருடைய சொந்தக்காரன் இங்கே கிடையாது, எதுவும் கிடையாது. கருணாநிதி விடாமல் மலையாளின்னு சொன்னார். அவர் தான் தமிழர்களில் உயர்ந்த தமிழராக இருந்தார். ஈழத்துக்கு அவர் தான் ஆதரவு, உலகத்தமிழ் மாநாடு நடத்துவார், எல்லா தமிழர்களையும் பதவிகளில் உட்கார வைத்து அவர் ஒரு செல்வாக்குள்ள மனிதனாக இருந்தாரே தவிர அவருக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இருந்தது. அது மாதிரி நீ இருக்கணுமா இல்லையா? உனக்கு நமக்கு ஓட்டு போடுவானோ போட மாட்டோம்னு நினச்சா அப்புறம் என்ன? நீ விஜய் தான் நாடு முழுவதும் இருக்கிறேன், நாடு முழுவதும் எங்கேயாவது நிற்க வேண்டியதானே? எங்கேயும் நிற்க முடியல உன்னால, ஆள் பார்த்து நிற்கிறியே. நீ உனக்கு சொல்கிறேன், இந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கும் அதற்கு கொடூரமாக ஊரடங்கு சட்டம் போட்டதற்கும் கண்டனம் தெரிவிக்காத உனக்கு அந்த முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கருத்தில் நம்பிக்கையுடையவர்கள் யாரும் ஓட்டு போட மாட்டார்கள். 106 வேட்பாளர்கள் பிற கட்சியிலேருந்து வந்திருக்காரு. திமுக அதிமுக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க புதுசா அவரை கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. இவர் மாற்றுன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா 106 பேரை நீ பாஜக பாண்டிச்சேரியிலயும் அதே தான். எந்தெந்த கட்சிகளில் யார் யார் தள்ளப்பட்டார்களோ, செங்கோட்டையன் யாருக்கெல்லாம் சீட் கொடுக்கலையோ, நீ காலையில அவர் அந்த கட்சியில இருந்து விலகுவாரு, எனக்கு சீட் கொடுக்கலன்னு விரக்தியில மதியமே விஜய் கட்சியில் இறைவாரு, உடனே அவருக்கு கேண்டிடேட்னு அறிவிச்சிருக்காங்க. இது காங்கிரஸ், பாஜக, அதிமுகனா பாஜக கொள்கை எதிரி, அதிமுக ஊழல் கட்சின்னு சொன்னீங்க, அங்கிருந்தே கூட்டு வந்து சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா உங்களை நம்ம எப்படி தூய சக்தின்னு எடுத்துக்கலாமா விஜய? எப்படி வச்சுன்னு பரிசே கொடுக்காம பரிசு சீட்டு விற்கிற ஆளு, அவன் இருக்கிற இடத்தையெல்லாம் விற்கிற புசி, இவங்களையெல்லாம் வைத்து கொண்டு இவர் என்ன யோக்கியமான கட்சி நடத்துகிறார்? முட்டாள் யோசனை சொல்வதற்கு. இப்படி காசு வாங்கி கொண்டு யோசனை சொல்லுகிறவங்க கூட நல்ல கெட்டிக்காரத்தனமாக அந்த பீகாரக்காரனையாவது கொண்டு வந்து வைத்து கொள்ளலாம். அப்படி ஒன்று பாமகவை ஒழிச்சு கட்டினவனை கொண்டாந்து நம்மளை வச்சுக்கினா நம்மளையும் ஒழிச்சு கட்டிட்டு போவேன் அவன். என்ன இவ்வளவு முட்டாளாக இருக்கிறார்கள்? என்ன செய்வது? ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே, ஒரு 4 முனை போட்டி 5 முனை போட்டி. இல்லை, அவர் ஒன்று சொல்லுகிறார், எனக்கும் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டியா? நான் சொல்கிறேன், என்னோடு தான் ஸ்டாலின் போட்டி விடுகிறார்னு சொல்லு. நம்ம சொல்றதுல அப்புறம் என்னது குறைவா சொல்றாங்க? இல்ல அப்படி சொல்லக்கூடியவர் பெரம்பூர்லயும் திருச்சியிலையும் போட்டிடுறாரு. ஏன் ஸ்டாலின் எதிர்த்தும் உதயநிதி ஸ்டாலின் எதிர்த்தும் போட்டிட்டு இருக்கலாமே? அது நல்ல யோசனை தான். பயம் இருக்கு. குளத்தூர்லயே 234 தொகுதியிலும் வெற்றி பெறுகின்றவர் குளத்தூரில் வெற்றி பெற முடியாதா? அங்க போய் நிக்க வேண்டியதான். கிறிஸ்துவ ஓட்டை தேடி போறது என்ன பழக்கம்? நம்ம நாடு முழுவதற்கும் உள்ள மனிதர் என்று கருதுகின்ற போது கிறிஸ்தவன் நிற்பான், அந்தந்த ஜாதிக்காரன் அங்கங்கே தான் நிற்பான். இதுதான் இந்த நாட்டினுடைய வழக்கம். அது வேற. நீ எல்லாருக்கும் மேலான எம்ஜிஆர் அதை செய்யலையே. எம்ஜிஆர் எந்த தொகுதியிலையும் நிற்பாரு, எந்த தொகுதியிலையும் இவரை வச்சு தான் அவனுக்கு ஓட்டு வரும். அது போலவுள்ள இருக்கணும். நீ அப்போ உள்ள செல்வாக்கு சும்மா ஒரு 3000 பேர் விசிலடிக்கிறாங்கிறதுக்காக நீ நீ குளத்தூர்ல கூட நின்று ஜெயிக்கலாம். நம்ம ஸ்டாலினை நின்றுக்கலாமே. அப்ப துணிச்சல் இல்ல விஜய்க்கு, சும்மா வாய்ஸ் விடால. யோசனை நல்ல யோசனை தான். யோசனை இல்ல சார், கேள்வியா கேட்டேன் நானு. அப்ப பயப்படுறாரு, அந்த பயம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதனாலதான் 2 தொகுதியில போட்டின்னு எடுத்துக்கலாம். இத்தனை நாளா உங்க விஜய் ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கான்னு பேசினவரு, இந்த வேட்பாளர் அறிவிப்பு அன்னைக்கு மட்டும் தன்னுடைய பேர் சி ஜோசப் விஜய் அப்படின்னு அறிவிக்கிறாரு.
இல்லை அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் ம் ஒரு பொதுவான மனிதராக மக்களுக்கு தலைவனாக இளங்க வேண்டுமே தவிர ம் அவர் ஏதாவது ஒன்றினுடைய சார்பானவர் என்பது போல காட்டிக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. அப்படி இருந்தால் அது அந்த ஒரு முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு அப்துல் வகாப் நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான் காட்டிக்கொள்வார். அவர் அங்கதான் வாக்கு பெற முடியும். முஸ்லீம் லீக்காரர் வேற எந்த தொகுதியிலும் வந்து நிற்க மாட்டார். முஸ்லீம் லீக் தொகுதியில தான் நிற்பார். அது வேற. அது மாதிரி எதுக்கு நீ ஆக வேண்டும்? நீ தான் நாடு மூலம் எனக்கும் திமுகவும் தான் போட்டி, நான் தான் 234 தொகுதியில் இருக்கிறேன், விஜய் தான் வேட்பாளர் என்று சொல்ல முடிந்த ஒருவர் இதற்கு பாதுகாப்பான தொகுதி தேடி போகிறாய். நல்லது. ஓகே, பிரச்சாரம் ஆரம்பிக்குது. முதல்வர் ஸ்டாலினும் போய் வேட்புமனு தாக்கல் பண்றாரு. இவரும் போய் இவரோட தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்றாரு. அன்னைக்கு ஒரே நாள்ல 3 இடத்துல விஜய் பேசுவார் அப்படின்னு அறிவிச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடி 5 இடத்துல விஜய் பேசுவார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இப்ப காவல்துறை பாதுகாப்பு இது பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஒரு இடத்துல பேசுறாரு, குளத்தூர்ல பேசுறாரு, அடுத்த ஒரு இடத்துல பேசுறாரு. அதெல்லாம் ஒரு சாதாரண நடைமுறையில் உள்ள சின்ன சின்ன தப்பு இருக்கட்டும். சொன்னதுதான் ரொம்ப முக்கியமானது. எனக்கு உண்மூலம் தான் அது கவனத்திற்கே வந்தது. அதாவது பாதி வேட்பாளர்கள் கொலை செய்தவர்கள், நம்ம அபின் கடத்தியவர்கள், கற்பழிப்பு குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் என்று சொன்னால் இந்த பாதி பேரை பற்றிய கருத்து மக்களிடம் போய் சேருகின்ற போது அடே அப்பா இவர்களெல்லாம் மந்திரிகளாக மாவட்ட வாரியாக மந்திரிகளாக வருவார்கள், வந்தால் நாம் என்ன ஆகும், நம்முடைய பிள்ளைகள் என்ன ஆவார்கள், நம்முடைய பெண்கள் தெருவில் நடமாட முடியுமா, கஞ்சா இந்த நாட்டினுடைய பொது விற்பனை பொருளாக ஆகிவிடாதா என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்ற கட்டம் வரும். இப்பொழுது கூட அவருக்கு நேரம் ஆகிவிடவில்லை. அவர்களை அகற்றிவிட்டு மறுபடியும் அப்புறம் உனக்கு ஆளும் தெரியாது பேரும் தெரியாது, உனக்கு இந்த புசியைத்தான் தெரியும், இந்த புசிக்கு காந்தி படம் போட்ட நோட்டை தான் தெரியும். இப்படி விளங்காம ஒரு கட்சி நடத்தி கொண்டு என்ன 30 நாளோட உன்னுடைய கனவுலகத்திலிருந்து வந்த நீ மீண்டும் கனவுலகத்திற்கே போகின்ற நிலைமை தான் வரும். நான் சொல்றேன். இல்ல 3 இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறேன்னு அறிவிச்சுட்டு மக்கள் வந்து காத்து கிடக்குறாங்க. 2 இடத்துலயே 2 நிமிஷம் பேசிட்டு ஓடிடுறாரு. அந்த ஒரு பகுதி மக்கள் வந்து காத்திருந்து போறாங்க வேதனையில. இது வந்து இது ஒரு பிரச்சனை ஆகும்ட்டு போய் பாதுகாப்பு சரியா கொடுக்கல அப்படின்றாங்க. எல்லா தலைவர்களுக்கும் ஒரே மாதிரி தானே காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஒரு வந்தா என்ன, வர விட்டால் என்ன, ஒரு வந்து என்ன செய்ய இல்ல ஒவ்வொன்றுக்கும் ஸ்கூல் பையன் மாதிரி குற்றம் சாட்டுறத நீங்க எல்லாம் வந்து இவ்வளவு ஆண்டு காலம் அரசியல்ல நீண்ட நெடிய பயணம் செய்யறவங்க. அவரு செய்தித்தாளே படிக்கிற பழக்கம் உடையவர் இல்லை. அவர் நாட்டினுடைய தலைவராவதற்கும் முதல் மந்திரி ஆவதற்கும் அவர் முயலுகிறார். தேர்தல் ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு விஜய் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2-3 வழக்குகள், ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடல, பெரும் கூட்டத்தை கூட்டியது அப்படின்னு, எனக்கு அனுமதிக்கப்பட்டதை விட அதிக அளவில் கூட்டம் கூட்டியது, இந்த மாதிரி வழக்கு பதிவுப்பட்டிருக்கு. இவங்க தேர்தல் ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, போதுமான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அனைவரையும் சமமா நடத்தணும் அப்படின்ட்டு. இவர் he is totally exposed. நீ பேசின இதிலே எனக்கே அரண்டு போச்சு. ஒரு 60-70 பேர் கிரிமினல் குற்றவாளிகள், கொலை குற்றவாளிகள், A1 அக்யூஸ் நம்பர் 1 என்பதெல்லாம் தெரிகின்ற போது அரண்டு போகுது. எப்படி இவர் கட்சி நடத்துவார், எப்படி இவர் தேர்தலில் வெற்றி பெறுவார், இந்த செய்தி பரவாதா? ஒரு குற்றவாளியை வைத்து கொண்டு செய்ய முடியாது. உழைச்சவங்களுக்கு தரல. அந்த 2 வருஷமா கட்சி வந்து புதுதா வந்த கட்சி உழைச்சிருக்காங்க, அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் சீட்டு தராம புதிதா பலருக்கு கொடுத்திருக்கிறதுல அதிருப்தி இருக்கு. இந்த குற்றவாளி பதிவேட்டில் இருக்கக்கூடிய நபர்களை மாற்ற சொல்லி அந்த விஜய் கட்சியை சேர்ந்தவங்களே இன்னைக்கு வந்து ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, மனு கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய இஷ்யூவா தான் போயிட்டு இருக்கு. நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும்.